கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, பூர்ண சர்க்குணராய் இருங்கள். மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பலன்? அது மற்றவங்களும் செய்கிறாங்களே. உங்கள் சகோதரரை மட்டும் நீங்கள் வாழ்த்தினீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை காட்டில் என்ன விசேஷம் செய்வீங்க? ஒன்றுமே இல்லை இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நம்மளும் பூர்ண சர்க்குணராக இருக்கணுமா? அது எப்படி இருக்கணும்? அதான் நேற்று பார்த்தோமே, நம்ம துன்பப்பட்டவங்க ஜெபம் பண்ணணும், சத்துவத்தில் ஸ்நேகிக்கணும், நிந்திக்கிறவங்களை மேலே அன்பு கூறணும், நம்மளை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிக்கணும். கை கொள்ள ரெடி ஆகிட்டீங்களா? நம்ம பிதா பூர்ண சர்க்குணர். ஏன்னா நம்மளும் ஏசுப்போ துன்பப்படுத்தணும், வருத்தப்படுத்தணும் இல்லையா? ஆனால் நம்மளை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ நம்மளும் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளணும், மற்றவங்களை நேசிக்கணும். அப்போ நம்மளும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பூர்ண சர்க்குணராக இருப்போம். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.